தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு வந்தாச்சு. இப்போ நம்ம போய் யூட்டன் அடிச்சுட்டு வந்து பார்க்கிங் அங்கே இருக்குது, பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ட்ரெயினுக்கு போவோம். அப்படி வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டை லாக் பண்ணியாச்சு. இப்போ வண்டிக்கு போய் பைசா கட்டிட்டு ட்ரெயின் ஏறணும். பைக் ஸ்டாண்டு 12 ஹவர்ஸ்க்கு 10 rupees. ஸோ நாளைக்கு மறுநாள் காலையில் வருவோன்றனால 30 ரூபா வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம போய் அப்படியே நடந்து உடனே ட்ரெயின் ஏறுவோம். எந்த பிளாட்ஃபார்ம்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அங்கே டிஸ்பிளேயில் போடுவாங்க. டைம் இருக்குது நிறையா. தாம்பரம் பேக் சைடு தான் இது, கிழக்கு தாம்பரம். மேடவாக்கத்துலேருந்து இது தான் பக்கம். அதனால் பைக்கை இங்கேயே போட்டாச்சு. காலையில் நாளைக்கு மறுநாள் காலையில் ரிட்டர்ன் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம், ஈஸியாக இருக்கும். அங்கே மேற்கு தாம்பரம் போனோம்னாக்க சுற்றி வரணும். இதே நல்ல வசதி வருங்க. எவ்வளோ ஒரு இடம், நல்ல நிறைய பார்க்கிங், நல்ல வசதியாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். வந்தாச்சு. எக்ஸ்கலேட்டரும் இருக்குது, ஸ்டெப்ஸும் இருக்குது. இதில் ஒன்றா ஏறி போகலாம். நம்ம எக்ஸ்கலேட்டரில் போகலாம். போய்ட்டு எந்த பிளாட்ஃபார்ம்னு கண்டுபிடிக்கணும். பப்ளிக் டாய்லெட்லாம் வச்சுருக்காங்க. நல்லா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நம்ம ரிசர்வ் பண்ணிட்டோம். இன்னும் அரை சிலியும் இருக்குது. கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு தெரில. உள்ளே போய்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். வந்து இறங்கியாச்சு. ஸ்டெப்ஸில் வரும், இதில் வந்துடும். நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் இன்னும் நம்ம ட்ரெயின் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இன்னும் நம்ம ட்ரெயின் இன்னும் சார்ட்டில் போடலை. இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷத்தில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அது வரைக்கும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோட ஃப்ரண்ட்டில் போய் கவர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போகிறதுக்கு டைரெக்டாக ஒரு பாலம் போட்டிருக்காங்க. அது வழியாக தான் இப்போ வெளியே போகிறோம். பார்த்துட்டு வரலாம். 175 சென்னை எக்மோர் காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ் நடைமேடை 8 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 16175 அருமையாக இருக்கு. காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப நாளாக போட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடைக்குது இந்த பாலத்தில் நடந்து போகிறதுக்கு. டைரெக்டாக ரோடுக்கு அந்த பக்கமும் போயிடலாம், ரோட்டுக்கு இந்த பக்கமும் போயிடலாம், பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிடலாம், இங்கிட்டும் போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் சைடு போயிடும். இங்கே பாருங்க, இதுதான் தாம்பரம். பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்டில். அப்படியே வெளியே போயிட்டு திருப்பி வந்து ட்ரெயினில் ஏறுவோம். ட்ரெயின் வரதுக்கு இன்னும் கிளம்பியிருக்காது. இதுதாங்க பஸ் ஸ்டாண்டு. அப்படியே வந்தோம்னா கீழே இறங்கிடலாம். ஐயா, நல்ல வசதி உள்ள பிரிட்ஜு. நல்ல பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. சூப்பர். இந்த
நம்ம ரைட்டில் போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன் வாசல், லெஃப்ட்டில் போனோம்னா பஸ் ஸ்டாண்டு போட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு சைடு தான் இறங்குறோம். இதுதாங்க பஸ் ஸ்டாண்ட், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட். புதுசாக ஆரம்பித்த ஜெயச்சந்திரன் இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இந்த தாம்பரம் சர்ச்சு, இதுதான் இந்த எக்ஸ்கலேட்டருங்க. அப்படியே மேலே ஏறினோம்னா அது வழியாக போய் அங்கிட்டு வளைஞ்சு நேராக ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைரெக்டாக ஸ்டேஷனுக்கு போடுற பிரிட்ஜு தான். அப்படியே திருப்பி எக்ஸ்கலேட்டரில் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கணும். தாம்பரம் மெயின் கேட்டு முன்னாடி இருக்க பார்க்கிங் இங்கே எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். என்ன ரஷ்ஷுங்க இங்கே பஸ் ஸ்டாண்டில். ஸ்டேஷனுக்குள்ளேயும் பயங்கர ரஷ் தான். எல்லாம் ட்ரெயினை பிடிக்க போகணும்ல, விடிய விடிய ட்ரெயின் இருக்குது 12 மணி வரைக்கும். அப்புறம் திருப்பி 4 மணிக்கு வர ஆரம்பிச்சிடும். 3 மணிலேருந்து வர ஆரம்பிச்சிடும் ட்ரெயின். நம்ம மேலே நடந்து போனோம் இல்லையா, அந்த பிரிட்ஜு தான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனு. ஆமாம், இப்போ நான் எங்கே போகிறேன் எதுவுமே சொல்லாமல் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம போகிறது வந்து வேளாங்கண்ணிக்கு போகிறோம். இப்போ இங்கே தாம்பரத்தில் ஏறி திருவாரூரில் போய் இறங்கி அங்கேருந்து எப்படி போகிறேன்றதை அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். அது ஒரு சஸ்பென்ஸு. போன வருஷம் அதே மாதிரி திருவாரூரில் இறங்கி பஸ்ஸில் ஏறி போனோம். இந்த வாட்டி ஒரு பிளான் இருக்குது. சக்ஸஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் பார்ப்பீங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 நம்ம ட்ரெயின் 16179 மன்னார்குடி விரைவு வண்டி. இங்கே பாருங்கள், 12 ஹவருக்கு 25 ரூபா, அங்கே 10 ரூபா தான். பாருங்கள், இங்கே கூட ஒரு பைக் ஸ்டாண்ட் வந்துருச்சு. இது எம்டியாக இருந்துச்சு இடம், கார் பார்க்கிங்காக வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கேயும் இப்போ 2 வீலருக்காக போட்டாங்க இடம். மக்கள் தொகை பைக்கு இன்க்ரீஸிங். அடையார் ஆனந்தவங்க இப்படியே போனாலும் ஸ்டேஷனில் போயிடலாம். ஃபுட் ட்ராக்கு, குமார் மெஸ்லாம் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இது லோக்கல் ட்ரெயின், உங்களுக்கு தெரியும். தாம்பரம் டு பீச்சு, தாம்பரம் டு பீச்சு 2 ரூட் போகுது இல்லையா. ஒன்று வந்து இப்படியே போனோம்னா படிக்கட்டில் ஏறணும். நம்ம அங்கிட்டு போயிட்டு எக்ஸ்கலேட்டர் இருக்கும், அதில் அப்படியே ஏறி போனோம்னா சௌகரியமாக இருக்கும். அதாவது ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டு இப்படி வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வழியாக போகிறேன். நம்மளுக்கு போக வேண்டியது 7வது நம்பர் பிளாட்ஃபார்ம் இல்லையா. நம்மளோட மன்னார்குடி விரைவு வண்டி அங்கே தான் வரும். நல்லா இருக்குது, ஏர்போர்ட் மாதிரியா இருக்குது பார்த்தீங்களா. நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. என்னென்னா நமக்கு ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் ஆகலைங்க. RIC 55 காமிக்குது. S6 கோச்சு பாருங்கள். இந்த ட்ரெயின் வரல, இந்த ட்ராக்கில் தான் வரும். 6 மணி நேரம் 10 மணிக்கு வண்டி எடுத்து 10:45. ஆமாம், 5 மணி நேரம். 4 மணிக்கு தான் போய் இறங்க முடியும். 5 மணி நேரம் உட்காந்தே தான் போகணும். ட்ரை பண்ணுவோம். இந்த வண்டி இப்போ கிளம்ப போகுது. நம்ம வண்டி இங்கே வரும். இப்போது நம்ம ட்ரெயின் தூரத்தில் வருது பாருங்கள்.
9:43 அரைவல், 9:40 41க்கெலாம் ரீச்சு தாம்பரம். நம்ம வண்டி வருது. நம்ம ஃப்ரண்ட்டில் நிற்கிறனால வர வர ஸ்லோவாகி நிற்க போகிற ஸ்டேஜ். ஏன்னா நம்மளது 6வது கோச் இல்லையா, இன்ஜின்லேருந்து 6வது கோச் நம்ம ஏறணும். இப்போ ட்ரெயின் வந்துருச்சு, நம்ம போய் ஏறுவோம். இது அண்டர் சைடு, 2 அண்டர் சைடு வரும். பாவம் ஓடி பிடிச்சி ஏறுறாங்க பாவம். S9, S8, S7, S6. அப்பா எங்கேயோ போதப்பா, இன்னொரு 4 வச்சுப்போம். S8, S7, அதுக்கப்புறம் S6 வந்தாச்சு நம்ம கோச்சுக்கு. பாக்கி ஏறி உட்காந்துட்டு 55 லாஸ்ட்டில். ஓகே, இந்த இடம் தான் நம்மளுக்கு. உள்ளே போய் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு பர்த்து கிடச்சிச்சு, சுத்தம் ஆயிடுச்சு. என்னடா பாவமாக இருக்கா, திருவாரூரில் ஒன்றும் நடக்கலை, நம்ம சஸ்பென்ஸ் போயிடுச்சு. ஸோ பஸ்ஸில் ஏறி நான் பாட்டுக்கு நாகப்பட்டினம் அந்த அண்ணா சிலைக்கிட்ட போய் இறங்க போகிறேன். இறங்கிட்டு அங்கே கொஞ்சம் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாக்கி. குட் மார்னிங். திருவாரூரில் சஸ்பென்ஸ் ஒன்றும் நடக்கலை. ஸோ பஸ் ஏறி பழையபடி புத்தூர் 4 ரோடு வந்து இறங்கியாச்சு. இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து எப்படி வேளாங்கண்ணி போகிறன்றது தான். ஸோ நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி பஸ் ஏறி உட்காந்தாச்சு. வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அந்த வீடியோவெல்லாம் வந்து என்னோட இன்னொரு சேனல் இருக்குது, மரியே வாழ்க என்பது ஒரு சேனல். அந்த வீடியோ, அந்த சேனலில் வேளாங்கண்ணி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அந்த கொடியேற்றம் எல்லாமே, இந்த ஃபீஸ்டோட ஃபுல் வீடியோ அதில் இருக்கும். வேணுன்றவங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க அந்த. ஓகேயா, தேங்க்யூ, பாய், சி யூ. அப்படி வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு. கோயிலுக்கு போகிறோம்.